முறையா எதுக்குமே கணக்கு காட்டுறது கிடையாது. பதில் சொல்றேன். அதாவது சார் வந்து காங்கிரஸ் கொடுத்த நிதியை விட 2 மடங்கு கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பட்ஜெட்டோட அளவு எவ்வளோ? பிஜேபியோட 2014 அப்புறம் பட்ஜெட் எவ்வளோ? பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட நிதியோட சதவிகிதம் எவ்வளோ? காங்கிரஸ் ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியோட சதவீதம் எவ்வளோ, நீங்க எவ்வளோ ஒதுக்குறீங்க? இதை பதில் சொல்லணும். சரி, அடுத்து 1. 2வது, எந்த திட்டத்தை போட்டாலும் கணக்கு காட்டணும். 40%, 60% ஏதோ ஒன்று வளர்னார். பிரதமர் வீடு கட்ட திட்டத்துக்கு ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் எவ்வளோ, அதில் மாநில அரசுடைய பகிர்வு எவ்வளோ, ஒன்றிய அரசோட பகிர்வு எவ்வளோன்னு சொல்லுங்க. அவரை 72,000 ரூபாய் நீங்கள் கொடுப்பீங்களா? 1,62,000 ரூபாய் நாங்கள் கொடுப்போமா? ஆனால் பிரதமர் வீடு கட்ட திட்டம் நீங்கள் வச்சுப்பீங்களா? 2,4 லட்சம் ரூபாய் நிதியை நீங்கள் கொடுப்பீங்களா? 7,20,000 ரூபாய் நாங்கள் கொடுப்போமா? அந்த திட்டத்துக்கு பேர் வந்து பிரதமர் வீடு கட்ட திட்டம் வச்சுப்பீங்களா நகர்ப்புறத்தில்? என்னங்க வாயை திறந்தாலே பிஜேபினால பொய் மட்டும்தான் பேசுவீங்களா? சப்ஜெக்ட் என்ன? ஏதாவது கல்வி உரிமை சட்டத்து பிரகாரம் மாநிலங்களில் வந்து சர்வ சிக்ஷா அபியானோ, ராஷ்டிரிய மத்திய சிக்ஷாவோ, அபியான் அண்ட் டீச்சர்ஸ் எஜுகேஷன், இதை 3த்தையும் சேர்த்து ஒரே தலைப்பின் கீழே கொண்டு வந்தது மோடி ஆட்சி. சரி, அது கீழே ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துன்னு வந்து சொருவிட்டு இந்த நிதிக்கு அந்த நிதியை கனெக்ட் பண்றது, அந்த நிதியோட இந்த நிதியை கனெக்ட் பண்றது, இதை கொடுத்தாதான் அதை ஏத்து பண்றது. எந்த காலத்துலங்க போய் பேசிட்டு அலையறீங்க? கணக்கு காட்ட மாட்டாங்க. கணக்கு காட்ட மாட்டாங்க. ஒரு நிமிஷம் வரங்க, தயவு செஞ்சு கணக்கு காட்டுறது தான் நானும் சொல்றேன். இப்போ ஒரு கணக்கு சொன்னல, பிரதமர் வீடு கெடுத்துன்னு மாநில அரசோட நிதி இல்லாம ஒரு நிதியை, ஒரு பட்ஜெட், ஒரு திட்டத்தையாவது ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்துன்னு சொல்ல முடியுமா உங்களால? அதான் சொல்லல, 72,000 நீங்க கொடுப்பீங்க, 1,62,000 மாநில அரசு கொடுக்கும். இப்ப நிதிக்கு திட்டத்துக்கு பேர் என்ன? சரி, முதலமைச்சர் வீடு கட்டு திட்டம்னு வைக்கணுமா, இல்ல பிரதமர் வீடு கட்டு திட்டம்? யாரோட? மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து பண்ணக்கூடிய. கேட்கிற கேள்வி என்னன்னா, 40% கூட நீங்க கொடுக்கல, 25% நீங்க கொடுக்குறீங்க. சரி, இப்ப 7,20,000 ரூபாய் எங்க இருக்கு? 2,4 லட்சம் ரூபாய் எங்க இருக்கு? 3 மடங்கு நாங்க கொடுக்குறோம். 75%, 25% நீங்க கொடுக்குறீங்க. இப்ப இதுக்கு பேர் பிரதமர் வீடு கட்டு திட்டம் நீங்க பேர் வச்சுப்பி நான் உட்காந்து வேடிக்கை பார்க்கணுமா? என்ன ஒரு அபத்தமா பேசுறாரு. பொதுமக்கள் பார்த்தா சிரிக்க மாட்டாங்க பிஜேபியா? எப்படி ஓட்டு போடுவாங்க பிஜேபிக்கு சொல்லுங்க? சரி, நேரடி வரி வருவாயும் மறைமுக வரி வருவாயும் ஒன்று இல்லவே இல்லையா? செஸ் அண்ட் சர்ச்சார்ஜஸ்ல போட்டு எத்தனை 1000 கோடி அதாவது செஸ் அண்ட் சர்ச்சார்ஜஸ் காங்கிரஸ் காலத்தில் 10.64% இருந்தது. உங்களுடைய ஆட்சியில் 28% வச்சிருக்கீங்க. எப்படி வந்தது? இதுல வசூல் பண்ற காசெல்லாம் எடுத்துட்டு யார்கிட்ட கொடுக்குறீங்க? யார்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அதானிக்கும் அம்பானிக்கும் கார்பரேட் நண்பர்களுக்கும் வாரா கடன் 34 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. போற இடம் வரவிடம் ஃபுல்லா அதானிக்கு தூக்கின்னு போயிட்டு கான்ட்ராக்டா வாங்கி கொடுக்குறீங்க. இதை தான் நீங்க செஞ்ச. ஏழை மக்களுக்கு என்னங்க செஞ்சீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. நாங்க வந்து உங்களுக்கு கணக்கு காட்டணுமா? முதல்ல நிதியை கொடுங்க, அதுக்கப்புறம் நிதியை பத்தி பேசுவோம். ஏதோ ஒன்று சம்பந்தமே இல்லாம பொதுவெளியில் இன்னொன்று என்ன சொல்றாரு அவரு, நீங்க வந்து இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. நான் ஒன்று கேட்குறேன், முதல்ல வகுப்பு வாரி இடஒதுக்கீடு யாரோட ஆட்சியில் இங்கே கொண்டு வரப்பட்டது? முதல்ல மதிய உணவு திட்டம் யாரோட ஆட்சியில் இங்கே கொண்டு வரப்பட்டது? இந்த நாடு சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியே நீதி கட்சி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய 2 விஷயம் இது. சரி, இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? சரி, இருமொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டதுனால தான் உலக அரங்கில் தமிழர்கள் நம்பர் 1 இருக்காங்க. நான் சொல்றேன், அதுக்கு மாற்று கருத்து இருக்கா உங்களால? நான் கேட்ட எந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பொதுமறை கிடைச்சதுன்னு பொய்யா பேசுறாருங்க அவரு. சரி, மோடி எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பொய் மட்டும் தான் பேசுறாரு. எதுக்கும் எந்த ஒரு பேசுற எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதாரமே இல்லை. நான் பேசுற எல்லாத்துக்குமே ஒன்றிய அரசோட தரவு அடிப்படையில் நான் பேசுறேன். இப்போ இந்த ஸ்கீமை மட்டும் நான் சொல்றேன் கடைசியா. இப்போ தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், சரிங்களா? முதலமைச்சரோட காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டத்தில் 14,60,000 பேர் வந்து சர்டிஃபிகேட் இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க. இது இல்லாமல் மொத்தமாக 41 லட்சம் பேர் இதில் பயன்பெற்றிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட காலை உணவு திட்டத்தில் 37,416 பள்ளியில் 20,59,000 குழந்தைகள் வந்து பயன்பெறாங்க.
புதுமை பெண் திட்டத்தில் 5,29,000 பேரும், தமிழ் புதல்வன் திட்டத்தில் 3,92,000 பேரும் பயன்பெறாங்க. சரி, ஓகே. நீங்க உதாரணத்துக்கு நேரம் குறைவா கல்விக்கான நிதி, இது விளையாட்டுக்கான நிதியை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு, குஜராத்துக்கு நீங்க ஒதுக்குன நிதியும் தமிழ்நாட்டுக்கான நிதியை பத்தி எங்கேயாவது ஒரு பேச தயாரா இருக்காரா? நீங்க விளையாட்டுக்கான கட்டமைப்புல மட்டுமே 548 கோடி நம்ம செலவு பண்ணி, ஒரே நிமிஷம், அதுக்கு பரிசு தொகையாவே 150 கோடி செலவு பண்ணியிருக்கோம். நேரு ஸ்டேடியத்தை மட்டுமே 1000 கோடிக்கு வந்து ரெடி பண்றோம். 75 மினி விளையாட்டு அரங்களை வந்து ரெடி பண்றோம். கலைஞர் விளையாட்டு பஞ்சாயத்துகள் உபகரணம் வாங்குறதுக்கு 12,000 தமிழக திட்டங்கள்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம நேரம் குறைவா இருக்கு. இந்த திட்டத்தெல்லாம் நீங்களா நிதி கொடுத்து நாங்க நிறைவேற்றணும்ன்ற நான் சொல்ல வந்த அர்த்தம் என்னன்னா, நீங்க ஓரவஞ்சனியா தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்க. அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க. சகோதர, ஒரு விஷயத்தை மறக்க கூடாது. 400 ஜெயிப்பன் சொன்ன மோடி 240 நாங்க 40 100% வெற்றியை மக்கள் எங்களுக்கு பரிசா கொடுத்துருக்காங்க. மக்களோட பக்கம் நாங்க நிக்கிறோம், மக்களுக்கு எதிராக நீங்க நிக்கிறீங்க.